நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? நம்முடைய தேவைகள் எங்கே சந்திக்கப்படுகிறது? நம்முடைய குறைகள் எங்கே நிறைவாகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள். ஆமென், ஆமென். எங்கே சந்திக்கப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு தான், கிறிஸ்துவுக்குள்ள தான் எல்லா ஆசீர்வாதமும் புதைந்து கிடக்கிறது. ஆகவே அவருக்குள் வாழ்கிற நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு அருமையானது நமக்கு உண்டு. சகல குறைவுகளும் அங்கே நிறைவாகிறது. சகல ஆசீர்வாதத்தினால் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று தேவசனம் 1:3 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவில்லை, எவ்வளவு குறைகள் நிறைவாகும் வாசிக்கிறா? குறைவுகள் எல்லாம். ஆமென். God will supply all your needs. All your needs. உடைய தேவை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஒரு ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், சரீரத்தில் தேவை இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு எடுத்த தேவையா இருக்கலாம், வீட்டை குறித்த தேவையா இருக்கலாம், என்ன தேவையானாலும் all your needs God will supply. எல்லாரும் சப்ளை பண்ணுவார். ஆமென். அவர் சப்ளை பண்ண ரெடியா இருக்கிறார். ஏன்னா அங்கே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறதா. ஆமென். ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள பாருங்க, ஒண்ணுமே டெபிசிட்டே கிடையாது. இது இல்லப்பா, ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் வந்தவன உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஞானம் அவருக்குள்ள நிறைவு இருக்கிறது. சரீர சுகம் எல்லாம் நிறைந்து கொதித்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிற மாதிரி பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதாம் அவருக்குள்ளே. நீங்க கேட்கறதுக்கு அவரால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஒண்ணு எதுவே இல்லை. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. நாம விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. நாம எந்த ஒரு குறையும் நிறைவாக்குவார். பல தேவைகள் ஒரு மனிதனுக்கு மனிதன் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கிறது. ஒருவருக்கு பொருளாதார தேவை இருக்கலாம், ஒருவருக்கு சரீரத்துல ஆரோக்கிய தேவை இருக்கலாம், பிள்ளையோட படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலையும் பாருங்க, ஒரு மனிதனுக்கு மனிதன் தேவை வித்தியாசப்படுகிறது. அதான் சொல்லப்படுது, என்ன குறையானாலும் என்ன தேவையானாலும் all your needs, தேவை என்ன தேவை இருந்தாலும் அதை நான் சொல்லுவார். சொல்லுங்க, வாங்கி தந்து நிறைவாக்குவார். சுவாசிக்க நிறைவாக்குவார். ஆமென். சுவாசிக்கும் பொழுதுதான் அது நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் தெரிய செய்யும். தேவ வசனமாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது? பலனும் செய்கிறது. விசுவாசிக்கணும். எனக்கு தான் ஆண்டவர் தேவை சந்திப்பார். என்ன குறை அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஆகவே நீ பொருளாதார ஆசீர்வாதத்திலே குறைபடுவதில்லை. உன் சந்தோஷத்தில் சமாதானத்தில் நீ குறைபடுவதில்லை. ஆமென். சந்தோஷத்துல குறைவு வர, சமாதானத்துல குறைவு வராது. அது மாத்திரமல்ல, சரீர ஆரோக்கியத்திலையும் என்ன செய்வதில்லை. சொல்லுங்க,